ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள்ங்கிறது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செய்தீங்கன்னா மகிழ்ச்சி செழிப்பும் உங்களை தேடி வரும். ஸோ மகிழ்ச்சியும் செழிப்பும் தேடி வர என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம். யாருக்குன்னா மீன ராசிக்கு. பொதுவாக வாழ்க்கைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக இருக்காது. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் எப்பயுமே ஒரு நியாயமான ஒரு இதோடு நாம் செல்லணும்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு கிரகங்கள் சப்போர்ட் செய்யணும். ஸோ கிரகங்களுடைய சப்போர்ட்டுக்காக இந்த பரிகாரங்கள்லாம் ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்தீங்கன்னா மகிழ்ச்சியும் செழிப்பும் நீங்கள் தேடி போகல, அதுவே உங்களை தேடி வரும். அந்த மாதிரி ஒரு அதிசயம் நடக்கும். அந்த அதிசயத்துக்காக தான் இந்த பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சு அதை செய்து பயன்பெறுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய மாதம் மே மாதம். இந்த மே மாதத்தில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக மாறுகிறது. அதனால் ஒவ்வொருவருக்குமே அடுத்து இந்த மேலே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில நாட்கள் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் சவால்களும் இருக்கும். அடுத்த சில நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிகளுக்கு நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கும் போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். அதிர்ஷ்டமாக இருந்தாலும் என்ன மாதிரி அதிர்ஷ்டம் வரும், ஆபத்தாக இருந்தால் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கும் போது கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ அதனால் அதை பற்றியே இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் மீன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. முதல்ல உங்கள் ராசிக்கு எந்த பரிகாரத்தை மட்டும் இப்போ மேலே செய்யணும், அது மகிழ்ச்சி செழிப்பு எப்படி உங்களை தேடி வர செய்யும் அப்படிங்கிற பரிகாரத்தை பார்க்கலாம் வாங்க. உங்கள் ராசி மீன ராசியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற விரும்பினால் சில பரிகாரங்களை நீங்கள் செய்தால் போதும். நிச்சயமாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரும். பொதுவாக ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு ராசிகள் உள்ளன. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்கள் சொந்த வித்தியாசமான இயல்புகளை கொண்டிருப்பீங்க. மீன ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு அதிபதி வியாழன். மீனம் ராசி சுழற்சியில் கடைசி அடையாளம் மற்றும் நீர் உறுப்புகளின் அடையாளமாக கருதப்படுது. மீன ராசிக்காரர்களுடைய சுபாவம் மிகவும் அன்பாக இருப்பது, இதுதான் உங்களுடைய சுபாவம். மீன ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு உணர்திறன் மிக்கவர்களாகவும் இருப்பீங்க. நீங்கள் எந்த வகையான தடைகளையும் விரும்புவதில்லை. நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் சொந்த முடிவுகளை எடுப்பீங்க. இதனால் பல சமயங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய மென்மையான இயல்பு காரணமாக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களை திசை திருப்போம். ஆனால் உங்களில் சில பரிகாரங்களை நான் சொல்கிறத இப்போ நீங்கள் செய்தால் போதும், இது உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்த உதவும். எனவே நீங்கள் மீன ராசிக்காரங்கன்னா இப்போ மேலே உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாற சில நடவடிக்கைகளை நான் என்ன சொல்கிறேனோ அதை எடுங்க. சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம். உங்கள் ராசியான மீன ராசியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் இனி இந்த மேலே வியாழக்கிழமை அன்னைக்கு விரதம் இருங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழன். இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் வியாழன் அன்று விரதம் இருந்தால் நிச்சயமாக பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வேளை விரதம் இருக்க முடியாட்டியும் குரு பகவானை வியாழக்கிழமை வணங்கினாவே விரதம் இருந்ததுடைய பலனை பெற முடியும். அதனால் இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க. அதே போல் நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்ஷ்மி நாராயணராக இருக்கக்கூடிய அந்த பெருமாளை வழிபாடு செய்யணும். பெருமாள் எடுத்த அவதாரங்களில் லக்ஷ்மி நாராயண அவதாரம் ரொம்ப சிறப்பு. அவரை தவறாமல் ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்ய வேண்டும். இது உங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் லக்ஷ்மி தேவியும் கூட வழிபாடு செய்யணும். விஷ்ணுவோடு சேர்த்து லக்ஷ்மியும் வழிபாடு செய்யும்போது மகிழ்ச்சி செழிப்பு செல்வம் மற்றும் செழுமையை பெற முடியும். அதனால் டெய்லியுமே இதெல்லாம் பெறுவதற்கு இந்த லக்ஷ்மி தேவியையும் அந்த லக்ஷ்மி நாராயணரையும் வழிபாடு செய்யணும். அதோடு உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதேனும் தடைகள் இருக்குது, நீங்கள் திருமணத்தில் ரொம்ப பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கையில் வெள்ளை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தானம் செய்ய வேண்டும். இது தவிர பெண்கள் லக்ஷ்மி தேவிக்கு அலங்காரம் செய்யணும். மறுபுறம் ஆண்கள் பால் தயிர் போன்ற உணவுகளை தானமாக கொடுக்க வேண்டும். வெள்ளிக்கிழமையில் அன்னை லக்ஷ்மியை மகிழ்விப்பதன் மூலம் உங்கள் ராசிக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். தடைகள் இருந்ததுன்னா நீங்கோ. அதனால் இந்த மாதிரியான பரிகாரங்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசிக்காரங்க செய்ய வேண்டும். அப்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களை தேடி மகிழ்ச்சியும் கண்டிப்பாக தானாக வரும், பணமும் தானாக வரும்.
அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரங்கள் செய்யுங்க. இப்போ தான் உங்களுக்கான பலன்களை சொல்ல போகிறேன். என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. உங்களுடைய உறுதியான அணுகுமுறையும் முயற்சிகளும் உங்கள் செயல்களில் வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்கும். மேலும் உங்கள் கடின உழைப்பு உங்கள் இலக்குகளை அடைவதற்கான பாதையை வகுக்கும். அதனால் கடின உழைப்பு ரொம்ப முக்கியம். உங்கள் உற்சாகமும் தைரியமும் நம்பிக்கையோடு முன்னேற உதவும். அது மட்டும் இல்லாமல் மே 20ஆம் தேதிக்கு பிறகு எந்த ஒரு சட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும். இது உங்கள் நீண்ட கால திட்டங்களுக்கு ஆதரவளிக்கும். அதனால் நீங்கள் உங்கள் நீண்ட கால திட்டங்களுக்கு ஆதரவு கிடைக்கிறதுக்காக சட்ட விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும்போது அதற்கேற்ப செயல்படணும். இருப்பினும் உங்கள் மீது பணி சுமை இருக்கலாம். இது மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கக்கூடும். எனவே இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் சமநிலையை பேணுமாறு அறிவுறுத்தப்படுது. இந்த மாதம் உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா உச்சம் பெற்ற சூரியன் சுட்டி காட்டுவது போல் உங்கள் கடுமையான வார்த்தைகள் மற்றவர்களை பாதிக்கக்கூடும். அதனால் பேச்சில் ரொம்ப 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 கவனமாக இருக்கிறது அவசியம். அதுக்கப்புறம் உங்களுடைய பணி வாழ்வில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இந்த மாதம் உங்கள் வளர்ச்சி பாதையை வடிவமைக்கிறது தடுக்க முடியாது. உங்கள் வலுவான மன உறுதியும் ஊக்கமும் உறுதியான அணுகுமுறையோடு முன்னேற உங்களை ஊக்குவிக்கும். பர்டிகுலராக மே 14ஆம் தேதிக்கு பிறகு பதவி உயர்வுகள் அல்லது சம்பள உயர்வுகளுக்கு இந்த காலகட்டம் மிக சிறந்ததாக இருக்கும். உங்கள் மூத்த அதிகாரிகளோடு நீங்கள் ஒரு சுமூகமான உறவை பேணுவீங்க. மேலும் உங்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவளிப்பாங்க. அதனால் அவங்களுடைய ஆதரவை கொண்டு நீங்கள் முன்னேற முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதம் கூட ஒரு புதிய திட்டத்தை வெற்றிகரமாக தொடங்குவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிரகங்கள் வழங்குது. அதோடு வெளிநாடுகளிலிருந்து புதிய வாய்ப்புகள் நீங்கள் காண்பீங்க. அவை உங்கள் வளர்ச்சிக்கு வெற்றிக்கு பங்களிக்கும். இருப்பினும் இந்த மாதம் ஃபுல்லாக பணி தொடர்பான பயணங்களில் சில தடைகள் ஏற்படலாம். எந்த ஒரு முக்கியமான திட்டங்களையும் முடிப்பதில் நீங்கள் சில தாமதங்களை சந்திக்க நேரிடலாம். இந்த சவால்களை சமாளிக்க நீங்கள் சீராகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு மெயினாக சொல்லப்படுது. ஸோ சீராக பொறுமையாக இருந்தீங்கன்னா வெற்றி வாகையை சூடுவது ஈஸிங்க. அதுக்கப்புறமா இந்த மாதம் உங்கள் உறவுகளில் முன்னேற்றத்தையும் பிணைப்பையும் காண்பீங்க. உங்கள் துணையோடு தரமான நேரத்தை செலவிடுவீங்க. மேலும் அன்பான செயல்கள் அல்லது பரிசுகள் மூலம் உங்கள் அன்பை வெளிப்படுத்தலாம். திருமண வாழ்க்கை மேம்படும். மேலும் உங்கள் உறவை வலுப்படுத்தக்கூடிய வகையில் உங்கள் துணையோடு ஒரு பயணத்தை கூட திட்டமிடலாம். உங்கள் மாமியார் வீட்டாரிடமிருந்து ஆதரவை பெறுவீங்க. இது நீண்ட கால நிலைப்புத்தன்மையும் ஆறுதலையும் தரும். இருப்பினும் உங்கள் திருமண வாழ்க்கையில் குறிப்பாக மே 11ஆம் தேதிக்கு பிறகு தவறான புரிதல்கள் ஏற்படலாம். எனவே உங்கள் துணையோடு தெளிவான மற்றும் வெளிப்படையான உரையாடலை மேற்கொள்ளணும். வெளிப்படைத்தன்மையை பேணக்கூடிய முயற்சி செய்யுங்க. பிரச்சனை வராமல் இருக்கும். ஆக மொத்தம் இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதே போல் நிதி சார்ந்த விஷயத்தில் பண விஷயத்தில் இந்த மாதம் நீங்கள் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் காண்பீங்க. இந்த மாதம் சொத்து அல்லது ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலம் உங்களுக்கு பலன் கிடைக்கும். கடந்த கால முதலீடுகள் மூலம் நீங்கள் பயனடைவீங்க. உங்கள் பெற்றோரிடமிருந்து நிதி ஆதரவு கிடைக்கும். இது உங்கள் சஸ்திரத்தன்மையை அதிகரிக்கும். அதோடு அரசு துறைகள் மூலம் நீங்கள் பயனடைந்து நல்ல ஆதாயங்களை காண்பீங்க. இருப்பினும் அதிகரித்து வரக்கூடிய செலவுகள் காரணமாக நீங்கள் எரிச்சல் அடையக்கூடும். இது நிதி பெறுவதில் சில தாமதங்கள் ஏற்படும். எனவே உங்கள் நிதியை நிர்வகிக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க போதும். ஸோ நிதியை பொறுத்த வரைக்கும் இது மெயினாக சொல்லணும்னு நினச்சேன், அதையும் சொல்லிட்டேன். ஸோ எல்லா தாள்களையுமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.